சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஏரியா மக்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு ஒரு முகாம் கொடுத்தா இவன் வந்து டாக்டர் பர்மிஷன் கொடுத்தாங்க. திமுக மாணவரணி அமைப்பாளரோட பெட்ரூம் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வடவள்ளி 36வது வார்டில் அமைந்துள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்றை திமுக நிர்வாகி ஷியாம் சுந்தர் என்பவர் தனது சொந்த வீடாக மாற்றி குடும்பத்துடன் வசித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. வடவள்ளி பகுதியில் திமுக பொறியாளர் அணியின் துணை அமைப்பாளர் பதவி வகித்து வரக்கூடிய ஷியாம் சுந்தர் அரசு கட்டிடத்தை ஆக்கிரமித்து குடும்பத்துடன் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த சுகாதார நிலையமானது ஏழை எளிய மக்களின் அடிப்படை மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் அரசால் கட்டப்பட்டது. மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அரசு சொத்து மருத்துவ உபகரணங்கள், பரிசோதனை அறைகள் போன்றவை இருக்க வேண்டிய இடத்தில் சமையல் பாத்திரங்கள், படுக்கை வசதிகள், குடும்ப பொருட்கள் என வீட்டு உபயோக பொருட்களால் நிரம்பியிருப்பதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். மேலும் அரசு சொத்துக்களை தனிநபர் பயன்பாட்டுக்கு துஷ்பிரயோகம் செய்வதாகவும் ஏழை மக்களின் மருத்துவ உரிமையை பறிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த சம்பவம் பெரும் பேசுபொருளாக மாறிய நிலையில் பலரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். திமுகவின் அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சம் என்று குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சியினர் உடனடியாக ஷியாம் சுந்தர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுகாதார நிலையத்தை மீட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே தமிழக சுகாதாரத்துறை இயக்குனர் சோமசுந்தரம் உத்தரவின்படி கோவை மாவட்ட சுகாதார அலுவலர் பாலுசாமி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு சம்பவ இடத்திற்கு சென்று உண்மை நிலையை ஆராய்ந்து அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அரசு தரப்பில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஏழை கிராமப்புற மக்களுக்கு அடிப்படை மருத்துவ சேவை வழங்கும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பல இடங்களில் அது சிறப்பாக செயல்பட்டாலும் சில இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் செயல்பாடுகள் மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில்தான் வடவள்ளி சம்பவம் மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மருத்துவத்தில் முதலிடம் என்று அரசு தரப்பு தெரிவித்து வரும் நிலையில் அரசு சுகாதார நிலையமே தனிநபர் வீடாக மாறியிருப்பது மக்களிடையே கடும் விமர்சனத்தை சந்தித்து வருகிறது. இதுபோன்ற ஆக்கிரமிப்புகள் தடுக்கப்படாவிட்டால் ஏழை மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என்பது பொதுமக்களின் பெரும் கவலையாக உள்ளது. வார்டு சுகாதாரம் டாக்டர் யாருங்க ஷியாம்? வெளியே வாங்க. எடுங்க முடியல போங்க இருந்தீங்க. துணை சுகாதார நிலையம் வடவள்ளியில் ஏரியா மக்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு ஒரு முகாம் கொடுத்தா இவன் வந்து டாக்டர் பர்மிஷன் கொடுத்தாங்கம்மா. நல்லா சமையல் ரூமு, பெட்ரூமு எல்லாம் இருக்கு. பெட்ரூம் இந்த மாணவரணி அமைப்பாளர் திமுகவின் மாணவரணி அமைப்பாளரோட பெட்ரூம், இது வந்து கிச்சன். இந்த கட்டடம் வந்து எங்க எம்எல்ஏ ஃபண்ட்ல அதிமுக காலத்துல எங்க எம்எல்ஏ ஃபண்ட்ல பிஆர் அருண்குமாரோட ஃபண்ட்ல கட்டி கொடுத்து இந்த கட்டடம் பாருங்க.
இங்கே இது வந்து இந்த மாதிரி நர்ஸுக்கு இருந்தாங்க. ஹலோ, நான் பார்த்துக்கிட்டு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.